திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று இரவு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா. இன்று இரவே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் மேலோங்கி இருக்கிறது. இந்நிலையில் இன்று இரவு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலினை சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகளுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது, என்ன விவரம் ஆனந்த்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தையை நடத்த இன்று திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தொடக்கத்தில் இருந்தே திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கில் நாங்கள் தொகுதியை பெற்றிருப்பதாக தகவல் தெரிய வருகிறது. இந்த நிலையில் தான் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி 42 இடங்கள்ல போட்டியிட்டு 29 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே வெற்றி பெற்ற தொகுதியை மையப்படுத்தி அவர்கள் தொகுதியிலிருந்து கேட்க திட்டமிட்டிருக்கார்கள். குறிப்பாக விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரதானமாக கேட்க திட்டமிட்டிருக்காரு. ரிஷிவந்தியம், விருதாச்சலம், சேலம் மாவட்டம் ஓமலூர், சேலம் மேற்கு, கெங்கவல்லி, அதே போல சென்னை விருகம்பாக்கம், தனித்தொகுதியா இருக்கக்கூடிய எழும்பூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட தொகுதியிலும், அதே போல சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார் விஜய் பிரபாகரன் அவர்கள். அவர் விருதுநகர் தொகுதியில அந்த சார்ந்த மாவட்டங்களில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. அதுல மதுரை, திருப்பரங்குன்றம் தொகுதியில 2011ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றது. அதே போல திருநெல்வேலி, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூர்ணி, பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, சோளிங்கர், ஆம்பூர் தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக பேசு பொருளாக இருக்கிறது. அதே போல ஒசூர், தருமபுரி, சூலூர், அதே போல திருப்பூர் மாவட்டத்திலையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சொல்லப்படுகிறது. திருச்செங்கோடு, சேந்தமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளை பட்டியல் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வருகிறது. இதுல குறிப்பிட்ட தொகுதிகள்ல ஒரு 25 தொகுதிகள்ல ஒரு 10 தொகுதிக்கு கேட்டு பெற்று அதுல போட்டியிடுவதற்காக திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது எப்பவுமே விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி தொகுதியில மையப்படுத்தி கட்சியுடைய தலைவர் இதற்கு முன்பாக இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவது வழக்கமாக இருந்தது. இந்த முறை அதே வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கேட்டு பெற்று அங்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பாக பேசு பொருளாக இருக்கிறது. அதே போன்ற தென் மாவட்டங்கள்ல அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் விருதுநகர் போட்டியிட்டு விளிம்பில் வாக்குகளை பெற்று தோல்வி செல்லுள்ளார். எனவே அந்த மாவட்டத்துல ஒரு தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பேசப்படுகிறது. எனவே இந்த உத்தேச பட்டியலை இன்று 7 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறதாக தெரிய வருகிறது. அந்த ஒப்பந்தத்தில் எண்ணிக்கை எத்தனை என்று தெரிய வரும். அதன் பிறகு கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதே போல மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். திமுகவும் தலைமை வகிக்கிறது. எனவே அந்த தொகுதி உடன்பாடு எப்படி ஏற்படுகிறது, எந்தெந்த கட்சிகளுக்கு எங்கெங்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, அந்த கட்சியுடைய அங்கு போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வார்கள். எனவே உத்தேச பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை இடங்கள் கேட்டு பெற்று அது எப்படி போட்டி போறதுன்னு பார்க்க வேண்டியிருக்குது. கார்த்திகா, திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று இரவு பிரேமலதா விஜயகாந்த் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார். இன்று இரவே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். மீண்டும் பேசலாம்.